விசுவாதான் அதிமுக பத்தி பேசுறதுக்கு திமுக தகுதியா இல்லைன்னு எடப்பாடி ஒரு பழனிசாமி கட்சியை பாரதிய ஜனதாவோட அடகு வைத்து விட்டு ஒரு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் எந்த வகையிலும் டெல்லிக்கு அடங்கி போவதும் இல்லை, அடமானம் வைப்பதும் கிடையாது. இந்தியாவிலேயே டெல்லிக்கு எதிராக முதல் குரல் எழுப்புகின்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். எனவே டெல்லியிலே நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சொந்த புத்தி உண்டு, சொந்த காலில் நிற்கின்ற சக்தி உண்டு, சொந்த மண்ணை காப்பாற்றுகின்ற எங்களுக்கு திறமையும் உண்டு. தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக விவாதத்துக்கு அழைச்சிருக்காரு. 4 ஆண்டு காலத்துல என்னென்ன செஞ்சோம், நாங்கள் 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பட்டியல் போட்டு சொல்லுகிறோம். அவரும் சொல்லட்டும், நாங்கள் சொல்லியிருக்கிறது எதுவும் பொய்யா இல்லையா என்பதை அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் விவாத மேடையை வைத்துக் கொள்வோம். நாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றோம். இபிஎஸ் அழைத்தார் என்று சொன்னால் நானே விவாத மேடைகளை சென்று அவருக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த அரசு செய்திருக்கிற புரட்சிகரமான திட்டங்களை பட்டியல் போட்டு விளக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்கள் தோல்வியடைந்த திட்டங்கள் என்னென்ன தந்திருக்கிறார்கள் என்பதையும் வெளிப்படையாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்.